பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு உமன்ஸ் இன்ஸ்பிரேஷனல், அது மட்டும் இல்லாமல் செஃப் தாமோ சார் கிட்ட ப்ரௌட் மூமெண்ட் வாங்கின ஒரு உமன், அதாவது நம்ம கீதா தேவராஜ் மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம் வைஷ்ணவி, நல்லா இருக்கீங்களா? மேம் நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் மேம். நான் என் பேர் கீதா தேவராஜ். ஓகே. நான் சென்னை தான் பேசிக்காக பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. எனக்கு என்னுடைய பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி அப்ராட் போனதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே இருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் என்னோடய டைம் எங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நாங்கள் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வர ஆரம்பித்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இருக்கிற மீடியாவை பேஸ் பண்ணி நிறையா கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இந்த சமையலை பற்றி ஒரு வீடியோஸ் எல்லாம் நான் போட ஆரம்பித்தோடனே ஸோ எனக்கு அதுக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த உடனே நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கிங் கான்டெஸ்ட்டுக்கு உள்ளே போனேன். அது உள்ளே போனோடனே எனக்கு அதில் எனக்கு டாப் 10ல் வந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி பெஸ்ட்டாக பண்ணி அதில் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அப்படியே எனக்கு அடுத்த ப்ரொமோஷனாக என்னை ஒரு ஜூரியாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தேன். நீ சமைச்சதெல்லாம் போதும், நீ ஜூரியாக வந்துடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே என்னுடைய பயணம் ஒரு ஜூரியாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. இந்த செஃப் அப்படின்ற, ஆக்சுவலி உங்களை செஃப் அப்படிதான் சொல்லணும், ஏன்னா நீங்கள் குக்கிங் ராணி. உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ண பர்சன், மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்களா இதை நீ பண்ணு அப்படின்ட்டு? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஒரு கட்டத்தில் நமக்கு தேவைப்படும். அது ஒரு சிலர் மூலமாக நமக்கு கிடைச்சிரும். எனக்கு ஆக்சுவலாக நான் கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு சமையல்னால் ஜீரோ. எனக்கு சமையலை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப அம்மா அப்பாவோட செல்ல பெண்ணாக அப்படி வளர்ந்ததுனால எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நான் எங்கள் மாமியார் வீட்டில் நான் சமையல் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி கற்றுக்க ஆரம்பிக்கும் போதுமே கூட உனக்கு இது அவ்வளோ வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க. ஸோ சமையல் எனக்கு ஆக்சுவலாக ஒரு மறைக்கப்பட்ட விஷயமா இருந்தது. எல்லாருமே சமையல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு உடைச்சவர் என்னுடைய கணவர் தான். அவர் தான் நீ ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுற, நாங்கள் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறோம், ஒரு பண்டிகை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவர் தான் சொல்லுவார், நீயே செய்ய, நான் உனக்கு அசிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். சமையல் ஒரு பெரிய ரகசியமே கிடையாது, ஈஸியாக நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் சமையல் தான். ஓகே ஓகே. நான் சொல்கிறது இப்போ மீடியாவில் தான் இப்போ உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் தெரியுது. அதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், பேஸு ரொம்ப கம்மி, அதை வச்சாலே ஜம்மன் சமையல் பண்ணலாம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு எனக்கு கணவர் என்னோட பேக் போனாக இருந்தார். ஓகே ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு குக் பண்ண டிஷ் எது மேம்? ரசம் தான் வச்சேன். ரசம் எப்படி வைக்கணும்னு கற்றுக்கிட்டு அந்த புளி கரைக்கிறதுல ஆக்சுவலாக நான் அப்போல்லாம் மிளகு ஜீரகம் இருக்குது இல்லையா, கையில் பயங்கரமாக நெயில்ஸ் வச்சுருப்பேன். ஸோ மிளகு ஜீரகத்தை அப்போல்லாம் மிக்சிலாம் கிடையாது, நுணுக்கிட்டு ஸ்பூனில் எடுப்பேன். அப்படி தான் நான் ரசம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லா டிஷ்ஷஸுமே நான் செய்வேன். அந்த ஃபஸ்ட்டு டிஷ் எப்படி இருந்துச்சு? சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா? அது சாப்பிட்டவங்கள தான் கேட்குறேன். சாப்பிட்டவங்க இப்போ உயிரோடு இல்லை, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது கற்றுக்கிட்டது, அம்மா அப்பாலாம் இப்போ இல்லை. ஓகே மேம். இப்போ இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க உமன்ஸ்க்கு மோஸ்ட்டாக குக்கிங்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வராது, ஏன்னா அவங்களோட கணவர் தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இன்கேஸ் எனக்கும் அந்த ஆசை தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது நீ கேட்ட கொஸ்டின் இப்போ இருக்கிற இதுக்கு கரெக்டான சுச்சுவேஷனில் நீ கேட்குற. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக மட்டுமே கூட இருந்தாலுமே கூட நிறைய பெண்களுடைய பாயிண்ட் இதுதான். ஒரு சமையல் அப்படின்னு செஞ்சு ஒரு கணவனுக்கு கொடுக்கறத விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஏன்னா ஒரு விஷயம் சமையல்ன்றது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. அதை நீங்கள் கிரிட்டிக்கலாக என்னோட ஹஸ்பண்ட் செய்யணும், ஒரு நாள் ஹஸ்பண்ட் செய்யணும், எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செய்யறதான் நான் செய்வேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. சமையல் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெண் செஞ்சு தன்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கறதுல இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி வேற எதுலேயுமே வராது. ஓகே மேம். ஹஸ்பண்ட் செய்யலாம், நான் அதுக்காக ஹஸ்பண்ட் செய்யவே கூடாது, அவர் உட்காந்துட்டே இருக்கணும், நீ போய் சர்வ் பண்ண அப்படின்றது கிடையாது. அவர் உங்களுக்கு அசஸ் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். பட் அந்த மெயின் விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்போவுமே அண்டர்டேக் பண்ணிக்கோங்க. இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஒரு தாம்பத்தியமே சமையல் நம்ம கையில் இருக்கிறது தான். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்துல எல்லாம் சமையல் ரூமை லேடிஸ் விடவே மாட்டாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட்டுமே. நீங்கள் அதை கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூ கேன் கமெண்ட், யூ கேன் அவங்கள கண்ட்ரோல் எது வேணால் பண்ணலாம். சமையல் அப்படி ஒரு பெரிய சீக்ரெட்.
ஓகே மேம். இப்போ என்னன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல குண்டா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அவங்களுக்கு தப்பான விஷயங்க, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். என்ன வந்து பாடி ஷேமிங் பண்ணாத ஒருத்தர் கூட கிடையாது. நீ குண்டு, நீ நல்லா சாப்பிடு. நான் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன், சாப்பாடு இவ்வளோக்கு மேலே சாப்பிட மாட்டேன். பட் இது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் என்னால் அதை திருப்பி என்னால் வந்து அவங்களெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே கலந்து போக முடிஞ்சுது. நான் குண்டா, ஆமாயா நான் குண்டு தான்யா, என்ன இப்போ நீ ஒல்லியா அந்த என்ன சாதிக்க, அதை நான் செய்கிறேன். நான் வந்து எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஐம் ஹேவிங் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது, ஐம் ஆக்டிவாக. இப்போ வரைக்கும் நான் சர்வெண்ட் வைக்கல என் வீட்டில். ஓகேவா, பாத்திரம் தைக்கிறது நான் தான் எல்லாம் பண்ணேன். ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து எல்லாம் அசிஸ்ட் பண்ணிட்டோம். நான் பிஸ்னஸில் இருக்கேன். அப்புறம் என்ன, அதில் எங்கே உங்களுக்கு வந்து குண்டு வந்து மேட்டர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றாச்சு, 60 கல்யாணம் வரைக்கும் பண்ணியாச்சு. இதில் எங்கே அந்த குண்டு வந்து உங்களுக்கு நிற்குது? ஒன்றுமே கிடையாது. ஒருத்தரோட பாடி ஸ்ட்ரக்சரு. இப்போ ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க. நான் குண்டு தான். ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் தட் ஐ எம் ஃபேட், அவ்வளோதான். நீங்க சமையல் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, பட் ஒரு மாதிரி நம்மளுக்கே இருக்கும்ல மொக்க வாங்கின மூமெண்ட் மாதிரி. இல்லை, நான் இது வரைக்கும் அப்படி எதுவும் மொக்க வாங்கினது கிடையாது. ஓகேவா, ஆக்சுவலாக சொல்லப்போனா பழைய இருக்குல்ல, இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாம்பார் இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பாரே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவேன். ஓகே, இப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், பாயசம் சாப்பிட்டு பாவமாக இருந்தது இன்னொரு டம்ளர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சில சாம்பார் வந்து நான் செஞ்சு ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதை எடுத்து கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யெல்லாம் விட்டு கொடுத்தா எங்கள் ஹஸ்பண்ட் சூப்பர் வேற லெவல் சாம்பார் போது எனக்கே உள்ள சிரிப்பு வரும். பார்த்தா கொஞ்சம் பாவமாகவும் இருக்கும், பட் இருந்தாலும் நான் சமாளிச்சுடுவேன். இந்த டிஷ்னால தான் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற எந்த டிஷ் மேம் உங்களோட ஃபேவரட் கூட இருக்கும்? அது இது கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பேர் வாங்கி கொடுத்த விஷயம் வந்து கோலா உருண்டை. அந்த கோலா உருண்டை வந்து மட்டனில் செய்வேன், சிக்கனில் செய்வேன், சோயாவில் செய்வேன், கருணக்கிழங்குல செய்வேன். அதுக்கப்புறம் மில்லட்டில் கோலா உருண்டை ட்ரை பண்ணேன், ராகி மாவில் வச்சு ட்ரை பண்ணேன். அதுதான் தாமு சார் பார்த்துட்டு நல்லா இருக்கேம்மா அப்படின்னாரு. அப்புறம் நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னாரு. ஆமாம் சார், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுதான் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே என்னோட கோலா உருண்டை என்னோட ஃப்ரெண்ட்ஸு சைட்லேயும் வந்து பாப்புலர். எனக்கு வெளி உலகத்துலேயும் எனக்கு அதுதான் எனக்கு என்னை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக அந்த கோலா உருண்டை இருந்துச்சு. ஓகே மேம். இப்போ இருக்க எங் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து பாடி ஷேமிங் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். எவன் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. யார் சொன்னாலும் நீ குண்டு, நீ ஒல்லி, நீ குள்ளா, உனக்கு வயசாகி போச்சு, எவன் சொன்னாலும் அப்படியே வந்து அதை நெக்லெக்ட் பண்ணுங்கள். இந்த காலை வாங்க, அந்த காலை விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ டு ஐ தைரியமாக பேசி உங்களுடைய நீங்கள் செய்கிற தொழிலில் நேர்மையாக இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா யாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் வச்சுக்கோங்க எப்போவுமே. நீங்கள் வெதர் யூ ஆர் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, கம்மியாக தான் படிச்சிருக்கீங்க, எப்படி இருந்தாலுமே சரி, நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை வந்து நீ மற்றவங்களுக்கு ஈஸியாக சொன்னினாலே நீ எப்படி உன்னால் அதை கடத்துறியோ, நீ என்ன நினைக்கிறியோ அதை அவங்களுக்கு கரெக்டாக கடத்துகிற ஒரு வித்தையை கற்றுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகே மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து உங்கள் கூட இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் இருந்ததுக்கு எனக்கு தான் ரொம்ப ஆக்சுவலி மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ வைஷ்ணவி. இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸுக்குமே கூட இதுதான் முதல்ல நான் சொல்ல விருப்பப்படுறதே கூட. அதாவது என்னன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படாதீங்க, பயமே வேண்டாம், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு பிரச்சனைகள் வருதா, அந்த பிரச்சனையுமே நீ தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டினாலே போதும், உன்னால் அதை தாண்டி வரதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தானாக யூனிவர்ஸே நமக்கு கொடுத்துரும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ, பை.